Today is the appearance day of Sri Nṛsiṁha-dev. இன்று ஸ்ரீ நரசிம்மதேவருடைய அவதார திருநாள். Vishnu has many avatars. This is one of the main avatars. விஷ்ணுவுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு. இது முக்கிய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். We know there are 10 main avatars, but actually they are unlimited avatars of Krishna. 10 முக்கிய அவதாரங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவதாரங்கள் எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கு. What is the significance of Lord Nṛsiṁha-dev? பகவான் நரசிம்மதேவருடைய முக்கியத்துவம் என்ன? He embodies the ferocious aspect of அவர் Krishna. ரொம்ப அந்த உக்ர ரூபத்துல அந்த உக்ர தன்மையை கொண்டிருக்கிறார். Krishna can also be ferocious. கிருஷ்ணரும் கூட ரொம்ப உக்ரமா இருக்க முடியும். But Nṛsiṁha-dev is concentrated. ஆனா நரசிம்மதேவர்கிட்ட அது அதீதமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Especially now Sampradaya in ISKCON and Gaudiya Vaishnava Sampradaya, Nṛsiṁha-dev is very much associated from beginning. ஆரம்பத்துல இருந்தே நம்முடைய சம்பிரதாயத்துல இஸ்கான்ல நரசிம்மதேவர வழிபாடுன்றது ரொம்ப பிரதானமான ஒன்று இருந்துட்டு இருக்கு. In Chaitanya Leela we see. சைத்தன்ய லீலையிலே அதை நம்ம பார்க்கலாம். Sometime Chaitanya Mahaprabhu took the mood of Nṛsiṁha-dev and once it happened. He ran around town roaring. Right? ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு நரசிம்மதேவருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கர்ஜனை பண்ணிட்டு நரசிம்மதேவர் மாதிரி வீதிகளில் ஓடினார். Even in the main dhams, for example, Jagannath Puri, even before Lord Jagannath came, there was a form of Nṛsiṁha-dev. முக்கிய தாமமான ஜெகநாத் புரி மாதிரியான இடங்களில் கூட ஜெகநாதர் வரதுக்கு முன்னாடியே நரசிம்மதேவர் அங்கே இருந்தார். In Mayapur Dham, at the place of Lord Chaitanya's appearance, மாயப்பூர் சைத்தன்ய மகாபிரபுவோட அவதார ஸ்தலம். So there Bhaktivinoda Thakur, one of our acharyas, was maintaining that place, and there was problems from outside elements, people, robbers. So he established a Nṛsiṁha deity. After that, no problem. பக்திவினோத் தாக்கூர் அந்த தாமத்தை பராமரிச்சுட்டு இருந்தார். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய சில கொள்ளையர்கள்ட்ட இருந்து சில தொந்தரவுகள் இருந்தது. அதனால் பக்திவினோத் தாக்கூர் அங்கே நரசிம்மதேவர் வழிபாட்டை தொடங்கினார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு. Same with Mayapur, ISKCON Mayapur. There was a time that there were many problems from neighboring people outside. They twice invaded and injured devotees tried to steal things. அதே மாதிரி தான் இஸ்கான்லேயும் கூட ஆரம்பத்தில் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அவங்க 2 முறை கோயிலை தாக்கி பக்தர்களை துன்புறுத்தி விக்கிரகங்களை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சாங்க அந்த சமயத்தில். So they established form of Ugra Nṛsiṁha, which is supposed to be most fierce form of Nṛsiṁha-dev. ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த உக்ர நரசிம்ம விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கினாங்க. And then after that it was peaceful. அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப அமைதியாச்சு. So Nṛsiṁha-dev is known as Bhakti Vigna Vinashak. நரசிம்மதேவர் பக்தி விக்ன விநாசன அப்படின்னு அறியப்படுறார். He destroys obstacles on the path of bhakti. பக்தி பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடங்களையும் அவர் அழிக்கிறார். Especially for Gaudiya Sampradaya, it is an expansionist movement. There's a lot of preaching going on outside, all over the world. And so sometimes problems happen. குறிப்பாக இந்த கௌடி சம்பிரதாயத்தில் நம்ம பிரச்சாரத்தின் மூலமாக இந்த இயக்கத்தை பெருக்கி கொண்டே போயிட்டுருக்கோம். இது விரிவடைஞ்சிட்டே இருக்குது. உலகம் முழுக்க பிரச்சாரங்கள் நடக்கும்போது சில சமயங்களில் சில பிரச்சனைகள் வர்றது உண்டு. Especially if we say Gaudiya Sampradaya now, ISKCON is most prominent in the Sampradaya. குறிப்பாக இப்போது கௌடி சம்பிரதாயத்தில் ISKCON அப்படின்றது ரொம்ப பிரதானமான ஒரு இயக்கமாக இருக்குது. As ISKCON is expanding all over the world, definitely there will be people who don't want it. உலகம் முழுக்க இந்த ISKCON இயக்கம் பரவிட்டு இருக்கிறதுனால சிலர் கண்டிப்பாக இந்த இயக்கம் பரவுறது விரும்பாதவர்களாக இருப்பாங்க. So early in the movement, Srila Prabhupada taught about Nṛsiṁha-dev. He taught that every day we are singing this Namaste Nṛsiṁhaya Nṛsiṁha Stuti. So he taught that, he said that because he noticed at a certain point that there's a lot of opposition and danger. So we had to take shelter of Nṛsiṁha. அதனால தான் ஆரம்பத்திலேயே சில பிரபுபாதர் கவனிச்சார் ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த பிரச்சாரங்கள் நடக்கும்போது
நிறைய எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நரசிம்மர் இடத்துல அடைக்கலம் தேடணும் அப்படின்றத உணர்ந்து நமஸ்தே நரசிம்ஹாயான்ற அந்த பாடலெல்லாம் வந்து பாடுறத ஆரம்பத்திலேயே நிலைநாட்டினார் ஸ்ரீல பிரபுபாதர். So it's actually Nṛsiṁha-dev, he's removing obstacles to bhakti, spiritual. உண்மையிலே நரசிம்மதேவர் வந்து ஆன்மீக ரீதியாக பக்தி பாதையில் இருக்கக்கூடிய தடங்கல்களை நீக்கிறார். There's also Vigna Vinasha, that is a different personality. இன்னொருத்தர் விக்ன விநாசன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வேறு ஒரு நபர். Who is that? யார் அது? Ganesh, yes. கணபதி. Ganesh. Ganapati. He is Vigna Vinash, removing material obstacles to material success. அவர் விக்ன விநாசன்னு அழைக்கப்படுறார். அப்படின்னா பௌதிக செயல்களில் இருக்கக்கூடிய தடங்கல்களை நீக்கி பௌதிக வெற்றியை கொடுக்கக்கூடியவர். But by studying Shastra, especially Bhagavad Gita, we can understand actually the real wealth, real success is spiritual perfection. So we endeavor in that direction. ஆனால் சாஸ்திரங்களை படிக்கிறதுல எழுந்து நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, உண்மையான வெற்றி அப்படின்றது ஆன்மீகத்தில் வெற்றி அடைகிறது தான். அதனால நம்ம அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுறோம். And therefore we take shelter more of Nṛsiṁha-dev because we want to remove our obstacles to spiritual perfection. அதனால தான் நம்ம நரசிம்மதேவர்கிட்ட அடைக்கலம் பெற விரும்புகிறோம். ஏன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பக்குவத்தை அடைய விரும்புகிறோம். So in the modern day now also before there are a lot of records of people praying to Nṛsiṁha-dev and he reciprocates. இப்போவும் சரி முற்காலத்திலையும் சரி நரசிம்மதேவர்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய எத்தனையோ விதமான மக்கள் பற்றி வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. Nṛsiṁha-dev is a existing, eternally existing personality. நரசிம்மதேவர் நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒருவர். Ito Nṛsiṁha yat Parato Nṛsiṁho yato yam mitato Nṛsiṁha. Nṛsiṁha-dev is here, there, everywhere. நரசிம்மதேவர் இங்கே இருக்கார், வெளியில் இருக்கார், உள்ளும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். Bahi Nṛsiṁho, Hirdaye Nṛsiṁho. He's in the heart. He's inside. He's inside, outside, everywhere. He's all pervading. அவர் இதயத்துக்குள்ளும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். So we find many stories that we heard about, especially when devotees go preaching in the West, that so many almost life-threatening situations happen, and many stories of them praying to Nṛsiṁha-dev and getting saved. நிறைய பக்தர்கள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் பிரச்சாரத்துக்கு போகும்போது உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழலெல்லாம் கூட வர்றது உண்டு. அந்த சமயத்தில் அவங்க நரசிம்மதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சூழல்களிலிருந்து அவங்களால தப்பிக்க முடியுது. Srimad Bhagavatam contains the essence of Vedic knowledge. ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேத ஞானத்தின் சாரத்தை உள்ளடக்கியிருக்கு. Akhila Shruti Saram, the essence of the Shruti is in Bhagavatam. எல்லா ஸ்ருதி மந்திரங்களுடைய சாரமும் பாகவதத்தில் இருக்கு. So everything that's mentioned in Bhagavatam is considered very important for us. பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக நமக்கு கருதப்படுது. Sarva Vedanta Saram hi Shri Bhagavatam Ishyate. It is known as the essence of Vedanta. சர்வ வேதாந்த சாரம்னு சொல்லப்படுது. எல்லா வேதாந்தனுடைய சாரமும் அதில் இருக்கு. So almost the whole 7th canto of Srimad Bhagavatam is concerning Nṛsiṁha-dev. கிட்டத்தட்ட 7வது ஸ்கந்தம் முழுவதுமே நரசிம்மதேவரை பற்றின விளக்கங்கள் தான் கொண்டுதான் இருக்கு. It's a long narration. நீண்ட விளக்கங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. But we find there that Nṛsiṁha-dev appeared to save his devotee Prahlad Maharaj. நரசிம்மதேவர் பிரகலாத் மகாராஜரை காப்பாற்ற விஷயத்தை அங்கே நாம பார்க்கலாம். Prahlad Maharaj had taken shelter of Vishnu. பிரகலாத் மகாராஜர் விஷ்ணு இடத்துல அடைக்கலம் பெற்று இருக்கிறார். He was practicing Krishna consciousness. அவர் கிருஷ்ண உணர்வு பயிற்சி செய்து கொண்டிருந்தார். And his father was against Vishnu. அவருடைய தந்தை விஷ்ணுவுக்கு எதிரானவனாக இருந்தார். So he warned Prahlad Maharaj, but after some time he personally attacked, tried to harm him, to stop him worshipping. கொஞ்ச காலத்துக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் தானே பிரகலாதரை தாக்க முயற்சித்தான் ஹிரண்யகசிபு. This is mentioned in Srimad Bhagavatam.
இது பாகவதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. How it happens in this material world, someone wants to come to Vishnu and is practicing, sometimes their own family opposes very heavily. இது எப்படின்னா, யாராவது கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்ய தொடங்குறாங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. So to try to stop him, his father, he did different methods of killing him, tried, but he kept being saved. அதனால் பிரகலாதர் பக்தி பயிற்சி செய்கிறத நிறுத்துறதுக்காக அவருடைய தந்தை பல விதமாக கொல்ல பார்த்தான். He tried to give him poison food, but Prahlad Maharaj, being a devotee, offers everything to Vishnu, and when it's offered, it becomes purified, and then he was having amrit. Not விஷம் கலந்த உணவு கொடுத்து கொல்ல பார்த்தான். பிரகலாதர் தூய பக்தர்ன்றதுனால எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறார் முதல்ல. அதனால் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த விஷம் இல்லாத அமிர்தமான உணவாக அவருக்கு திரும்ப கிடைக்குது. He tried to drop him from the top of a cliff, but Krishna came and caught him. Krishna, Vishnu, same person. மலை உச்சியிலிருந்து தூக்கி போடுறாங்க, அவர் பகவான் விஷ்ணு காப்பாற்றுறார். Now it looks like Prahlad Maharaj was tortured. பார்க்கறதுக்கு பிரகலாத் மகாராஜர் ரொம்ப துன்புறுத்தப்பட்டது போல தெரியுது. But actually a devotee doesn't suffer in that way like a normal person. ஆனால் உண்மையிலேயே ஒரு பக்தர் ஒரு சாதாரண நபரை போல துன்பப்படுறது கிடையாது. Their whole perception is different. அவர்களுடைய அந்த துன்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மீதான அந்த பார்வையே வேறுபட்டதாக இருக்குது. He didn't see it as anything so suffering condition. அவர் அதை துன்பமான ஒரு சூழ்நிலையாகவே அவர் கருதலை. Even if a devotee suffers, supposing, then that is even Krishna's plan for his benefit. ஒரு பக்தர் துன்பப்பட்டாலுமே கூட அது அந்த பக்தனுடைய நன்மைக்காக கிருஷ்ணருடைய திட்டமாக தான் பக்தன் புரிந்து கொள்கிறான். Sometimes parent will punish the child. Child is suffering, but parent understand this is good for him. சில சமயத்தில் பெற்றோர்கள் குழந்தையை தண்டிக்கிறாங்க, ஆனால் பெற்றோர்களுடைய புரிதல் என்ன, அது குழந்தையுடைய நன்மைக்காக அப்படின்றது. அது குழந்தை துன்பப்பட்டாலுமே கூட. But Prahlad Maharaj was a pure devotee. பிரகலாத் மகாராஜர் ஒரு தூய பக்தர். And his suffering condition was to show us that how a devotee tolerates so much without any tolerating and relying on Vishnu for everything. எல்லாத்துக்கும் விஷ்ணுவை சார்ந்து இருந்து எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எப்படி ஒரு தூய பக்தன் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்றான் அப்படின்ற போதனையை பிரகலாதர் நமக்கு கொடுக்கிறார். And finally how he took shelter also of the Lord. இறுதியில் எப்படி அவர் இறைவனிடத்தில் அடைக்கலம் பெற்றார் என்றதையும் அவர் நமக்கு காட்டுறார். There's a saying in English, one's faith is tested in the darkest hour. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வரும்போது தான் ஒருத்தருடைய நம்பிக்கை சோதனைக்குள்ளாகுது அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. So we are practicing our sadhana and bhakti, everything. But what if really situation deteriorates, some very serious situation comes in our life? இப்போ நம்ம சாதனா பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வருதுன்னா அப்போ என்ன ஆகும்? We are told surrender, just leave everything to God and yoga kshemam vahamyaham, Krishna will protect everything. It's written in Bhagavad Gita. But when the time comes, can we do it? That is showing how Prahlad Maharaj. யோக க்ஷேமம் பகாமியகம்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஒரு பக்தனுடைய தேவைகளை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அது மாதிரி நம்ம பகவான் பார்த்துக்குவார்னு விட்டுருவோமா அந்த கஷ்டமான சூழல் வரும்போது? So like that we see Prahlad Maharaj, such a personality, in that darkest hour he maintained everything, his practice, his faith. ஆனால் பிரகலாத் மகாராஜுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், உண்மையிலேயே அவர் ரொம்ப கஷ்டமான சூழல் வரும்போதெல்லாம் இன்னும் அவருடைய நம்பிக்கை அதிகமாகி அவர் முழுவதுமாக பகவானிடத்தில் அடைக்கலம் பெற்றிருந்ததை நம்ம பார்க்க முடியுது. When we read that narration, we see that ultimately Nṛsiṁha-caturdaśī came out of anger to protect his devotee. இப்போ அந்த லீலை வர்ணிக்கப்பட்டிருக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நரசிம்மதேவர் கோபத்தோடு தான் தன்னுடைய பக்தனை காக்கிறதுக்காக வர்றார். So that is emphasized, that anger that he felt, that ferocious anger.
அந்த உக்கிரமான அந்த கோபத்தோடு அவர் வந்ததை எல்லாருமே உணர முடிஞ்சது. But we have to see what that anger is born of. ஆனால் அந்த கோபத்துக்கு மூலம் என்ன காரணத்தினால அவருக்கு அந்த கோபம் வந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். That is not a material anger. அது ஒரு பௌத்திகமான தளத்தில் இருக்கக்கூடிய கோபம் அல்ல. Like you insult my cricket team, I get angry. இப்போ எனக்கு பிரியமான ஒரு கிரிக்கெட் டீமை பற்றி நீங்கள் அவதூறாக பேசுனீங்கன்னா உடனே எனக்கு கோபம் வரலாம். This anger was born from love. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற இந்த கோபமானது அன்பின் வெளிப்பாடாக இருக்கு. Love and affection he felt for Prahlad Maharaj. பிரலாதர் மேலே கொண்டிருந்த அன்பு பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த கோபம். So actually Nṛsiṁha-dev feels very protective of his devotees. அதனால் நரசிம்மதேவர் எப்போவுமே தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவராகவே அவர் உணர்றார். It's mentioned in Bhagavatam, before he appeared, he roared very loudly, and everyone in the court of Hiranyakashipu became afraid, and they couldn't see where that came from, that sound. மிக சப்தமாக ரொம்ப பயங்கரமான ஒரு கர்ஜனையோட நரசிம்மதேவர் தோன்றியதா பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அந்த பயங்கரமான அந்த சப்தத்தை, அந்த கர்ஜனையை கேட்டு பயந்தாங்க. எங்கிருந்து அந்த சப்தம் வருதுன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. This is the same Hiranyakashipu and his followers who took over the whole universe. They defeated all the demigods and they took over the work of Varuna, Vayu, Indra. They were doing it. He pushed out all the demigods. இந்த ஹிரண்யகசிப்புவும் கூட இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து தான் இதுக்கு முன்னாடி வருணா, வாயு, இந்திரா இந்த மாதிரியான எல்லா தேவர்களுடைய பதவியும் பறித்து கொண்டு அவர்களுடைய செயல்களை இவங்களே செயல்படுத்திட்டு இருந்த அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக இருந்தாங்க. He was a powerful personality. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். But when that roar came, that transcendental loud sound, it was not normal for him. ஆனால் அந்த கர்ஜனை சப்தம் வந்தபோது அவன் அவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தும் அவனுக்கு பயம் வந்தது. And when he fought Nṛsiṁha-dev, it's written in Bhagavatam that he closed his eyes because he could not tolerate that loud sound and laughter of Nṛsiṁha-dev. இப்போ அவன் கண்களை மூடினால அந்த நரசிம்மதேவருடைய அந்த கர்ஜனை சப்தமானது ரொம்ப பயங்கரமாக அவனுக்கு கேட்டது. So in the devotees of Krishna, they take shelter, and especially in Kali Yuga, if you see on the altar, we always put Nṛsiṁha-dev, because in Kali Yuga we are disturbed by so many elements in our bhakti. ஸோ பக்தர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணரிடத்தில் அடைக்கலம் பெறுறாங்க. நம்முடைய பூஜை அறைகளில், நம்முடைய ஆல்டரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம நரசிம்மதேவரை வச்சு நரசிம்மரை வழிபடுறோம். The Nṛsiṁha-dev form for the devotee, it represents that the protective energy that even in other sampradaya, example in Sri Sampradaya they have chakra alvar. இப்போ பக்தர்களுக்கு நரசிம்மதேவ ரூபம் அப்படின்னாவே பாதுகாப்பு அளிப்பவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. எப்படி இப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்தில் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரை அந்த மாதிரி அவங்க வழிபடுவாங்க. Krishna appears in many forms according to how the devotee likes to worship him. கிருஷ்ணர் பல ரூபங்களை கொண்டிருக்கிறார். அது அவரது பக்தர்களுடைய விருப்பத்தின்படி அவங்க எந்த ரூபத்தை வழிபட விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரூபத்தில் அவர் இருக்கிறார். He sent so many of his representatives in different countries all over the world, establishing different religious systems also. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அவருடைய பல பிரதிநிதிகளை அனுப்பி வச்சு பலவிதமான வழிபாட்டு முறைகளை தர்மத்தை நிலைநாட்டுறார். And the main purpose is that the conditioned souls surrender. முக்கிய நோக்கம் என்னன்னா பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் சரணடையணுன்றதுக்காக தான். So he makes elaborate plans that okay, we have created the material world because these souls who are originally in Vaikuntha, they don't want to serve God. So created the material world where they can try to imitate God, that's what they wanted to do. இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள்லாம் வைகுண்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் இங்கே கடவுளை நகல் செய்து கடவுளை போல அனுபவிக்க முயற்சிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற
விஷயத்தை பார்க்குற பகவான் ஒரு பெரிய திட்டம் தீட்டுறார். எப்படி இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை மறுபடியும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படின்ற திட்டத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறார். It's written in one Upanishad, Shvetashvatar Upanishad. There's a verse, Shrinvanto me amritasya putra, aye dhamani divyani tashtuhu. Listen to me, O children of the eternal, amritasya putra, aye dhamani divyani tashtuhu. O you who are once situated in the transcendental world. ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நித்தியமானவரின் குழந்தைகளே, நீங்கள் என்ன நான் சொல்கிறத கேளுங்க. We are not from this material world. நம்ம இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. Shastra tells us that we are from a higher realm, spiritual realm. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உயர்ந்த லோகமான ஆன்மீக லோகத்தை சேர்ந்தவர்கள். Our original position is servant of God. நம்முடைய இயற்கையான நிலை கடவுளுடைய சேவகன்றது தான். We take part in Krishna's leela and assist him to enjoy. கிருஷ்ணருடைய லீலையில பங்கெடுத்து அவர் இன்பத்திற்காக உதவி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க நம்ம. At the same time, for us the greatest pleasure comes when we assist Krishna and he is in pleasure, then our pleasure is much more than that. அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய லீலைக்கு நம்ம உதவி புரிந்து அவர் ஆனந்தப்படும் போது அதே சமயத்தில் நமக்கும் மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்குது. Somehow or other we came to this material world because we thought, no, I want to be God, I want to enjoy, why should I assist Krishna? So we came here, all of us want to be Ishwar, enjoyer, controller. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கம் அனுபவிக்கணும் அப்படின்றது. ஆனால் இங்கே நம்ம அந்த ஈஸ்வரனாக செயல்படுறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம். அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கோம். So that is not possible in the Parampadam, Vaikuntha. ஆனால் இந்த செயல்பாடுகள் பரம்பதத்தில் சாத்தியம் கிடையாது. So this material world was created for us who want to imitate God, to try and imitate his leela, and we are trying to engage in some. அதனால தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு இங்கே நமக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டு இங்கே நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, கடவுளை போல நீங்கள் இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. But Prahlad Maharaj describes this material world. ஆனால் பிரஹ்லாத் மகாராஜரும் இந்த பௌதிக உலகத்தை பற்றி விவரிக்கிறார். And material life, trying to live in this way, to enjoy our senses without serving God. பௌதிக வாழ்க்கை, கடவுளுக்கு சேவை செய்யாத பௌதிக வாழ்க்கை வாழக்கூடியவங்களை பற்றி விவரிக்கிறார். He says, punah charvita charvananam, that this material life is like chewing that which is already chewed. அவர் எப்படி விவரிக்கிறாருன்னா, புன சர்விதா சர்வனானாம், ஏற்கனவே பெண்ணதையே மெல்ற மாதிரி ஆன ஒரு விஷயம்தான் இந்த பௌதிக வாழ்க்கைன்றார். That example is given, most common is, for example, where they are making sugarcane juice and they took out all the juice and what is remaining, there is no rasa in that. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலான்னா, இந்த கரும்பு சாறு பிழிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கரும்பை அந்த இயந்திரத்துக்குள்ளே விட்டு அதில் இருக்கிற சாரை பிழிஞ்சு எடுப்பாங்க. மறுபடியும் அதை திரும்ப அதை பிழியும் போது அதில் ஒரு சாருமே இல்லாமல் போகும். And if someone takes that thinking, why should I pay money for the juice? I'll take this. But there is no juice. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், எல்லாருமே அந்த கரும்பு சாறு தானே குடிக்கிறாங்க, நம்ம இந்த சக்கையை சாப்பிடலன்னு அதை எடுத்து சாப்பிட்டா அதில் ஒரு சாரம் இருக்காது. So this material world is like that. There is no juice, there is nothing, no happiness. இந்த பௌதிக வாழ்க்கைன்றது அந்த மாதிரி எந்த ஒரு சாரும் இல்லாத வெறும் சக்கை தான். இதில் இன்பம்ன்றதே கிடையாது. What we think is happiness, that's also illusory. எது இன்பம்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவும் கூட மாயை தான். Like an intoxicated person, he's happy, but really he's not happy. He's intoxicated. எப்படி ஒரு போதையில் இருக்கிற ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறதா நினைக்கிறான், ஆனால் உண்மையிலே அவன் சந்தோஷமா இருக்கான்னா இல்லை. So Prahlad Maharaj says these are less intelligent people who try to derive any happiness from this material world and material body. It's not. There is no happiness. அதனால பிரஹ்லாத் மகாராஜ் சொல்ற, இந்த பௌதிக உலகத்திலே இந்த பௌதிக உடலோடு இன்பமா இருக்க முயற்சிக்கிறவங்க யாருமே அந்த இன்பத்தை அடைகிறது இல்லைங்கிறார்.
From Bhagavad Gita we find out in chapter 15 that actually this material world is a reflection of the spiritual world. 15வது அத்தியாயம் பகவத்கீதையில் இந்த உலகமானது ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபிம்பம் அப்படின்ற வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. For example, a small child, he sees the father is driving a car and changing the gear, then he tells the father, I also want, and then he'll give him a toy car, and then he'll drive the car thinking, I'm driving also, like that. என்னுடைய தந்தை வாகனத்தை ஓட்டுறார், ஸ்டேரிங்கை வச்சு திருப்புறார், கியர் போடுறார், இதெல்லாம் பார்க்குற அந்த குழந்தை எனக்கும் இது மாதிரி ஒரு கார் வேணும்னு கேட்குறான். அப்போ அப்பா என்ன பண்ணுறார், ஒரு பொம்மை காரை வாங்கி கொடுக்குறார். அவன் ஓட்டும்போது நானும் கார் ஓட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவன் இருக்கான். Or the small girl child, she's given also some kitchen set. She'll make tea. There's nothing, that's plastic. Okay, drink tea and pretend I'm drinking. Okay, I'm cooking. Okay. ஒரு சின்ன பொண்ணுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த சமைக்கிற மாதிரி சின்ன சின்ன அந்த பாத்திரங்கள்லாம் இருக்க விளையாடுறதுக்காக அதை கொடுத்து, அதுவும் அந்த பொண்ணும் வீட்டில் நானும் சமையல் பண்ணுறேன், நானும் டீ போடுறேன், நானும் அதை செய்கிறேன், இது செய்கிறேன்னு நினச்சிட்டு அதுவும் செஞ்சிட்ருக்கும். So this is our play world, this material world. இந்த எப்படி குழந்தைங்க இது அந்த விளையாட்டு பொருளை வச்சு விளையாடுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பௌதிக வாழ்க்கையில், பௌதிக உலகத்தில் நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கை. And we are thinking, I am boss, I am earning, I am taking care of so many people, I am doing this, I am doing that. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் ஒரு பெரிய எஜமானன், நான் நிறைய பேரை பராமரிக்கிறேன், நான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்மளே நினச்சிட்ருக்கோம். So we are trying to imitate God. அப்படின்னா கடவுளை பார்த்து அப்படியே நம்ம நகல் செய்கிறோம். But to realization, after many births we realize Vasudeva Sarvamiti. ஆனால் பல ஜென்மங்களுக்கு பிறகு வாசுதேவ சர்வமிதி அப்படின்ற அந்த உணர்தல் வரும். Actually I am supposed to be assisting God and serving. I am not God. உண்மையிலே நான் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக, கடவுளுக்கு சேவகம் செய்ய வேண்டியவன், உண்மையிலே நான் கடவுள் அல்ல அப்படின்ற புரிதல் வரணும். And gradually we realize this is a reflection of the reality. This is not the reality because I am not happy here. Something is incomplete. படிப்படியாக நமக்கு இன்னொரு உணர்தல் என்ன வரும் அப்படின்னா, இந்த உலகம் உண்மை உலகத்தினுடைய பிரதிபிம்பம், இது உண்மையான உலகம் கிடையாது அப்படின்றத நமக்கு புரிய வரும். So it's mentioned in Bhagavad Gita in chapter 15 that by seeing this world we can understand there's a reality. An intelligent person will search for that reality, higher spiritual reality. பகவத்கீதையில் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் புத்திசாலியோ அவன் இந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இன்பத்தை தேடாமல் உண்மையான உலகத்தில் இன்பத்தை தேடுவான்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. We are not the body, we are souls trapped in this body. நாம் உடல் அல்ல, நாம் இந்த உடலுக்குள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். Our what we call material life is simply trying to adjust the material energy to enjoy. இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்றது இந்த பௌதிக சக்திகளை சரி செய்து அனுபவிக்கிறதுக்கான நம்மளுடைய முயற்சி தான் அது. Actually, to put it in a different way, material life is simply trying to avoid material suffering. That's what we call normal material life. வேறு விதமாக சொல்லணும்னா, பௌதிக வாழ்க்கை அப்படின்றது பௌதிகமான நம்முடைய துக்கங்களை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறது தான் பௌதிக வாழ்க்கை. I am hungry, so okay, let me eat. I am thirsty. பசிக்குது, என்ன பண்ணோம், உடனே சாப்பிட்றோம். And my senses say that I have to go and see that movie, so go and see the movie. I am demanding. இப்போ என் புலன்கள் சினிமா பார்க்கணும்னு சொல்லுது, உடனே சினிமாவுக்கு போகிறோம். Then senses I am not happy in this world, I want to go to another country. Then we have to shift. இப்போ இந்த ஊரில் எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் வேற ஒரு தேசத்துக்கு போகணுன்னா உடனே வேற தேசத்துக்கு போகிறாங்க. And I am so disturbed, I am not happy in my life. Okay, I will take up mountain climbing. இப்போ எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நான் ஒரு மலை ஏறணும்னு நினைக்கிறாங்க, உடனே போய் மலை மேலே ஏறுறாங்க. I am feeling inadequate, so I will make many videos and post of myself, then people think I am someone. இப்போ என்ன எல்லாரும் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உடனே நிறைய வீடியோ செஞ்சு அதை சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க. So actually if you analyze, material life is simply trying to stop suffering. No question of happiness.
உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தோம்னா இங்கே சந்தோஷம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இருக்கிற துக்கத்தை எப்படி தவிர்க்கலான்ற முயற்சியில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. We may realize today or tomorrow, this life, next life, 100 life, but Bhagavad Gita says intelligent people realize that eventually. இப்போ நம்ம எத்தனையோ வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. இப்போ புத்திசாலி மக்கள் உண்மையிலேயே இதுதான் உண்மை அப்படின்றத அவங்க உணர்றாங்க. After many births, bahunam janmanam ante jnanavan mam prapadyate. Bahunam janmanam ante jnanavan mam prapadyate. That after many births, then I become intelligent. Oh, actually I cannot enjoy here, let me surrender. Then I think after many births, then I become intelligent, jnanavan. Oh, I cannot enjoy, let me surrender. But why to wait after many births? இப்போ பல பிறவிகளுக்கு அப்புறம் நம்ம சரணடைகிறது அப்படின்றது எதுக்காக அது வரைக்கும் காத்திருக்கணும்? நம்ம காத்திருக்க வேண்டியதே இல்லையே. Now what we are thinking in this material world is happiness, is not. What we are thinking is not happy, actually that's the happiness. I mean, உண்மையிலேயே எது சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அது சந்தோஷம் கிடையாதுங்க. Now we think because of this body and my five senses I can derive so much happiness. இப்போ எனக்கு இந்த உடல் இருக்கு, இந்த ஐம்புலன்கள் இருக்கு, அதை வச்சு நான் நிறைய சந்தோஷம் அடையலாம்னு நினைக்கிறோம். I can very expertly use my mind and brain, intelligence to live in this world and enjoy, but they could not do, but I will do it. குறிப்பா என்னுடைய மனசை, என்னுடைய புலன்கள், புத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி மற்றவங்க யாரும் செய்ய முடியாததை நான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். Okay, but what does Bhagavad Gita say about this material body? ஆனா இந்த பௌதிக உடலை பற்றி பகவத்கீதை என்ன சொல்லுது? Dukkha yonaya evate. Actually the source of our suffering is the body. ஆனா உண்மையிலேயே இந்த சரீரத்தின் காரணமாக தான் துன்பம், நம்ம ஆத்மா துன்பப்படுற மாதிரி தெரியுது. No question of happiness. இங்கே சந்தோஷன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. The question is how much are you suffering? A lot, little or medium? Are we suffering so much or less or very little? No question of happiness. What is the level of suffering today? இங்க துன்பம் குறைவா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நிறைய இருக்கலாமே ஒழிய, ஆனால் இங்க சந்தோஷம்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. So Gita explains, yehi samsparsaja bhoga dukkhayo naya evate. That happiness which is coming from interaction of the body and the material world, means sense enjoyment, that is what is causing our suffering. We don't understand that. Gita is saying that. இந்த உடலும் இந்த புலன் இன்பத்திற்கான பொருட்களும் தொடர்பு கொள்வதனால கிடைக்கக்கூடிய இன்பம் அது இன்பமே கிடையாது, அது துன்பத்துக்கு காரணமானதுன்றது தான் பகவத்கீதை நமக்கு சொல்லுது. One reason is adi antavanta konteya. It is this happiness is coming going. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஆத்யந்த வந்த இது வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். Like someone, he comes after a long time, very hungry, you give him little something, okay, then you take it away. Then okay, eat, all right, now stop. You're suffering, better don't feed me. இப்போ ஒருத்தர் ரொம்ப பசியோடு இருக்கிறார், உடனே அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம், அவர் ஒரு வாய் போட்டு உடனே அதை பிடுங்கிக்கிறோம், திருப்பி மறுபடியும் கொடுக்குறோம், மறுபடியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் துன்பகரமானதாக இருக்குது. So this happiness we are getting, but we are getting and it's stopping. Adi anta vanta konteya. So இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த மாதிரி தான், கிடைக்குது நின்று போயிடுது, கிடைக்குது மறுபடியும் நின்று போயிடுது, கிடைக்குது மறுபடியும் நிற்குது. So then it says, Krishna tells Arjuna, Nateshu ramate buddhaha. Those who got intelligence, they will not look to the body for happiness. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார், யாருக்கு புத்தி இருக்கோ அவங்க இந்த சரீரம் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பத்தை தேட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. That when will that intelligence come? அப்ப எப்ப இந்த புத்தி கிடைக்கும்? Could be 1 year, 1 month, 1 life, 100 life. அது ஒரு மாசத்துல கிடைக்கலாம், ஒரு
வருஷம் ஆகலாம், ஒரு வாழ்க்கை கூட ஆகலாம், 100 வாழ்க்கை கூட ஆகலாம். But better to study the Shastra and understand and accept it. அதனால் சிறந்தது என்னென்னா சாஸ்திரத்தை படித்து அதை புரிந்து கொள்ள முயற்சித்து அதை ஏற்றுக்கொள்கிறது தான். Then Shastra says, actually we are not material. There are 2 types of substances, material, spiritual. This world is material. We are not matter, we are spirit. இப்போ 2 விதமான விஷயங்கள் இருக்குது, ஒன்று பௌத்திகம், இன்னொன்று ஆன்மீகம். உண்மையிலேயே நம்ம இந்த பௌத்திகமானவங்க கிடையாது, நம்ம ஆன்மீகமானவர்கள். So Krishna says in Gita, aparamitastu vidhi me param prakriti prakriti vidhi me param. He explained what is the material nature. Then he said there's another nature, superior, that is spirit, that is the jiva bhuta, souls. கிருஷ்ணர் பகவத்கீதையில் இந்த பௌதிக இயற்கைன்னா என்னன்றதை விவரித்த பிறகு அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு இயற்கை இருக்குது, அது ஆன்மீக இயற்கை, அதுதான் ஆத்மா அப்படின்றத விவரிக்கிறார். Matter and spirit are different natures. ஜடம் ஆன்மீகம், இது ஆத்மா, இது ரெண்டுமே வெவ்வேறு இயற்கை கொண்டது. Matter is dull, no consciousness and subject to destruction. ஜடம் அப்படின்னா அது மந்தமானது, அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது, அது அழிவுக்கு உட்பட்டது. But spirit is eternal, conscious. ஆனால் ஆத்மா நித்தியமானது, உணர்வுள்ளது. If I am eternal conscious being, I cannot associate with a stone and a metal. இப்போ நான் உணர்வுள்ள நித்தியமான ஒரு உயிர்வாழினும் போது ஒரு உலோகத்தோடோ ஒரு கல்லோடோ ஒரு ஜடத்தோடு நான் உறவு கொள்ள முடியாது. So like a car, a phone will not give me happiness. அதனால தான் இந்த காரோ ஒரு ஃபோனோ எது வாங்கினாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. But happiness will come from a conscious being. ஆனால் நமக்கு சந்தோஷம்ன்றது ஒரு உணர்வுள்ள உயிர்வாழி இடத்திலிருந்து கிடைக்கும். Okay, so we have when we want to enjoy, we'll meet other people, friends, conscious beings, and we'll. அதனால தான் நம்ம சந்தோஷமா இருக்க விரும்பும்போது நம்ம நண்பர்களை சந்திக்கிறோம், அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கிறோம், மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அடைய முயற்சிக்கிறோம். But really, if we want happiness, and actually we all want happiness, whatever we are doing, the root cause is that. Because as souls, we are meant to be happy. இப்போ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுறோம். காரணம், நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், ஆத்மா எல்லாமே ஆனந்தமயமானது. If we are not happy, we'll change our situation immediately. இப்போ நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா உடனே அந்த சூழ்நிலையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். So we are moving in this world getting material happiness, but that is not the full dose of happiness. அதனால் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பௌதிக ரீதியாக சந்தோஷத்தை அடைய முயற்சிக்கிறோம், ஆனால் அது முழுமையான சந்தோஷம் We have கிடையாது. to find out where is the source, where is the root. எங்கே அதுக்கு மூலம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Before British or Portuguese came to India, they were trading in Africa. And so many spices were coming from India. And Africans, Arabs and Europeans were trading in Africa Indian spices. Then one day the British asked, where is this coming from? I want to know. We want to know the source. No, Portuguese asked first. Then they came. இந்த பிரிட்டிஷ்காரங்க போர்ச்சுகீஸ்காரங்க எல்லாம் ஆப்பிரிக்காவில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்ற அந்த மூலம் எங்கிருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாங்க. It's documented even that ship and the person who showed them India, Portuguese. வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கப்பலில் பயணம் செய்த ஒருத்தர் இது இந்தியாவிலிருந்து தான் வருது அப்படின்றத இந்தியாவை அவர் சுட்டி காட்டினதெல்லாம் கூட பதிவு செய்யப்பட்டது. I think they landed in Kerala first time. முதல்ல அவங்க கேரளாவில் தரையிறங்கினதா. So now that is the point. Now we want to know where is it coming from, this masala. I want to know where is the happiness coming from. Where is எப்படி the அந்த root? மசாலா எங்கிருந்து வருது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாங்களோ அது மாதிரி நமக்கு சந்தோஷம்ன்றது கிடைக்குது. ஆனால் இது எங்கிருந்து கிடைக்குது, இதுக்கு மூலம் எங்கே அப்படின்றத நம்ம பார்க்கணும். I don't want the middleman and so many people. I want the direct. இப்போ நேரடியாக எங்கிருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அங்கிருந்தே நம்ம அடைஞ்சிடலாமே, ஏன் இடையில பல பேர் அதுக்கு தரகர்களாக இருக்கணும். So that is given in Shastra, Raso Vaisaha, that the Supreme Personality of Godhead is the container of all rasa and happiness. அதனால் சாஸ்திரங்கள் என்ன விவரிக்குதுன்னா, ரசோ வைஷா, அவர்
எல்லா இன்பத்தின் இருப்பிடமாக இருக்கிறார். Rasam evayam labdva anandi bhavati. One who attains him, the container of happiness, he becomes very happy. யார் ஒருத்தர் அந்த எல்லா இன்பத்தின் இருப்பிடமாக இருக்கிறவரை அடைகிறாங்களோ அவர்கள் ஆனந்தம் அடைகிறாங்க அப்படிங்கிறார். So intelligent person will seek out that the personality from him, all the happiness is coming, the container. We want to connect to him. அதனால் ஒரு புத்திசாலி என்ன விரும்புகிறான், யார்கிட்ட இருந்து எல்லா இன்பமும் கிடைக்குதோ அவரோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும், அவரோட நம்ம இன்பத்தை அடையணும்னு தான் விரும்புவோம். If we read further and investigate, we find out from Shastra that actually we are all eternal part of God. உண்மையிலேயே மேலும் நம்ம இதை ஆராய்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கடவுளுடைய நித்தியமான அம்சங்கள். Krishna says, Mama evangsha jiva loke jiva bhuta sanatana. The living entities in this material world are my eternal fragmental parts. கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், மமய வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, எல்லா உயிர்களும் என்னுடைய நித்தியமான அம்சங்கள் என்றார். So that is just like my hand is part of me, so it has to serve the whole body. So we part of Krishna have to serve God. We are not disconnected, but in illusion we are thinking we are disconnected. எப்படி இந்த கை இந்த உடலோட அம்சமாக இருந்து இந்த மொத்த உடலுக்கு சேவை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கோ, அதுபோல் நாம் எல்லாருமே கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் கிருஷ்ணரோட இப்போ நம்ம பிரிந்து இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கிறோம். So living entities in this world, living entity means you, me, all of us, we are roaming around this material world, taking birth in different living entities, seeking that happiness and perfection. உயிர்வாளிகள் இந்த உலகத்தில் நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்தில் இப்போ வெவ்வேறு விதமான முயற்சியில் சந்தோஷத்தை அடையிறதுக்கு முயற்சிக்கிறோம். But Jnanavan mam prapadyate. After many births, we realize that what I am seeking will not be available in this material world. It's in a higher realm. ஆனால் யார் ஒருத்தர் பல பிறவிகளுக்கு அப்புறம் உணர்றார், அதாவது நம்ம தேடக்கூடிய அந்த இன்பமானது இந்த உலகத்தில் கிடைக்காது. So then people begin to search higher knowledge, and higher knowledge they come to Veda. அதுக்கப்புறம் அவர் இன்னும் உயர்ந்த அறிவை தேடுறார். அப்போ அந்த உயர்ந்த அறிவு அப்படின்றது வேதங்கள் தான் கொடுக்குது. So Prahlad Maharaj was such a personality. பிரலாதர் மகாராஜர் அந்த மாதிரியான ஒரு நபர். From a young age, actually how he got that knowledge, that is explained that once Narad Muni was giving knowledge to his mother and he was in the womb and he heard everything. பிரலாதர் சிறு வயதிலிருந்தே அந்த ஞானத்தை உடையவராக இருந்தார். எப்படி அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது? அவர் தன்னுடைய தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரதர்கிட்ட இருந்து அவர் கேட்டார். So from young age Prahlad Maharaj was fixed in devotional service to God. சிறு வயதிலிருந்தே பிரகலாதர் கடவுள் பக்தியில் உறுதியோடு இருந்தார். And at the age when children are playing and joking, but he was very fixed, always meditating on Vishnu, and he took opportunity to preach to his own age mates. இப்போ பொதுவாக குழந்தைகள்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, நிறைய கேலி பண்ணிட்டு விளையாடுறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் அந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுற பருவத்தில் கூட அவர் எப்பவும் பகவானை தியானிக்கிறதுலேயே ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சக மாணவர்கள் கூட அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட்டார், அவங்களுக்கு கடவுள் பக்தியை பற்றி எடுத்து சொல்லவும் செய்தார். The Srimad-Bhagavatam has many narrations about devotees and how they surrender, how they came to Vishnu. பகவானுடைய பல்வேறு பக்தர்கள் எப்படி பகவான் விஷ்ணுவுக்கு சேவை புரிந்து அவரை அடைகிறாங்க அப்படின்ற விவரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறையவே இருக்குது. But narrations of Dhruv Maharaj and Prahlad Maharaj were particularly very attractive to our Srila Prabhupada, founder of ISKCON. குறிப்பாக துருவ மகாராஜர் மற்றும் பிரகலாத மகாராஜரை பற்றின அந்த வர்ணனைகள் நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ரொம்ப பிரியமானது. Also Chaitanya Mahaprabhu, Krishna avatar in Kali Yuga. அதே சமயத்தில் இந்த கலியுகத்தில் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். அவருக்கும் கூட
பாகவத்திலிருந்து இந்த ரெண்டு லீலைகளை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். So one reason is that Prahlad Maharaj's instructions appeal to us who are on sadhak stage, at that level of preliminary stage of bhakti. It contains a lot of sambandha gyan. That knowledge that Prahlad Maharaj is giving, it is very good for beginning sadhak, new beginning devotees. ஏன்னா பிரலாத் மகாராஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஞானமானது சாதன பக்தியில் ஈடுபடக்கூடிய நமக்கு ரொம்ப பொருத்தமானது, ரொம்ப தேவையானதும் கூட. In one prayer he says, Nṛsiṁha-dev asked him that Prahlad Maharaj, you ask some benediction for me. Ask something. இப்போ நரசிம்மதேவர் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறார். So he said, Naivoduje para duratyaya vaitharanyas tadvirya gayana mahamrita magna chitta shochetato vimukha chetasa indriya maya sukhaya indyarthe maya sukhaya bharam udvato jagat. He said, I am not concerned about myself. I am absorbed in your glories, and so I am not suffering. I don't need anything. என்னை பொறுத்த மட்டும் என்னை பற்றின கவலை எனக்கு கிடையாது. ஏன்னா நான் எப்போவும் உங்களுடைய பெருமைகளை பாடுறதுல ஈடுபடுறேன். எனக்கு துன்பம் கஷ்டன்றது எதுவுமே கிடையாது. Shochetato vimukha chetasa indyarthe maya sukhaya bharam udvato vimudhan. He said, I am thinking of the poor fools and rascals in this world who are seeking after material happiness in family, society and nation. இந்த குடும்பம், சமூகம், தேசம்ன்ற பேரில் பௌத்திக இன்பத்தை தேடக்கூடிய மூடர்களும் அயோக்கியர்களும் பற்றி தான் என்னுடைய கவலையாக இருக்குது அப்படின்றார் பிரகலாதர். Indyartha maya sukhaya bharam udvato vimudhan. These people living in this world, they are carrying heavy weight of material lives, difficult, such a difficulty. Why? For maya sukhaya, for illusory material happiness, which is not really happiness. இந்த உலகத்தில் மக்கள் மாயா சுகம் சொல்லக்கூடிய இந்த பௌத்திக இன்பத்தை ரொம்ப கனமான ஒரு பாரத்தை அவங்க தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. Vimudha. He said, these fools, I'm thinking about these people who they cannot see the path to happiness. அதனால தான் அவர்களை விமூடர்னு சொல்கிறார். அப்படின்னா பெரிய முட்டாள்கள்ங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு உண்மையான இன்பத்துக்கான பாதை என்னன்றது தெரியாமல் இருக்காங்க. And what about, as for me, tadvirya gayana mahamrita magna chitta. My consciousness is merged in bliss, happiness, by meditating on you and your pastimes and your glories. ஆனால் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பகவானுடைய, அதாவது பிரகலாதர் சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய லீலைகளை பாடுறதுலையும் அதை கேட்குறதுலையும் ஈடுபட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த பௌதிக துன்பம்ன்றது கிடையாதுங்கிறார். So finally, if we want to reach that stage of being happy, detached from this material world, and still we are continuing in our life, but not affected, we have to come on that spiritual platform. அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இந்த ஆன்மீக தளத்தை அடையணும், இந்த பௌதிக துன்பங்களை கடந்து வரணும் அப்படின்னா அப்போது நம்ம அந்த ஆன்மீக தளத்தை அடைஞ்சாதான் இந்த பௌதிக தளத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். Tat prasadat param shantim sthanam prapsyasi shashvatam. It says in Bhagavad Gita that those who surrender, tameva sharanam gacha sarva bhavena bharata, those who surrender to me, then they attain tat prasadat param shantim. They will attain the mercy of eternal peace. பகவான் சொல்றார், யார் ஒருத்தர் என்னிடத்துல சரணடைறாங்களோ அவங்களுக்கு பரம் சாந்திம், அவங்களுக்கு எல்லா அமைதியும் கிடைக்குங்கிறார். Sthanam prapsyasi shashvatam. We will attain a place which is eternal. This material world is not eternal. உலகை அடைவார்கள் அப்படிங்கிறார். So we have to turn towards devotional service, worship as Prahlad Maharaj was doing, living Krishna conscious life. அதனால நம்ம பக்தி வாழ்க்கை வாழணும், பிரகலாதரை போல கிருஷ்ண உணர்வுள்ள வாழ்க்கை வாழணும். Krishna centered life means Krishna consciousness means that instead of thinking I am center, what do I want to eat, where do I want to live, how I want to do my thing, I should think what does Krishna want me to eat, what does Krishna want me, how does he want me to live, everything phrase on கிருஷ்ண உணர்வுள்ள வாழ்க்கை அப்படின்னா
கிருஷ்ணரை மையப்படுத்தி வாழ்கிறது. இப்போ எல்லாரும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற நம்மளை மையப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கிருஷ்ணரை மையப்படுத்தி வாழணும். அதுதான் கிருஷ்ண உணர்வுள்ள வாழ்க்கை. First step towards living Krishna conscious life and living how Krishna wants is we have to know what Krishna wants. முதல் படியே கிருஷ்ண உணர்வு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல கிருஷ்ணர் என்ன விரும்புகிறார், கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். This is given in Bhagavad Gita, preliminary knowledge for spiritual life. இது பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கான ஆரம்ப பாடமே. We must read this text if we want to elevate our suffering condition in this life. இந்த வாழ்க்கையில் நம்ம துக்ககரமான சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும்னா இந்த சாஸ்திரங்களை பகவத்கீதை எல்லாம் நம்ம படித்தாதான் முடியும். That contains complete knowledge Krishna has declared. அதில் நமக்கு பூரணமான அறிவை கிருஷ்ணர் கொடுக்கிறார். Yaj gyatva neha bhuyanyaj gyatavyam avashishyate. Knowing Gita, nothing more needs to be known in this creation. கிருஷ்ணரே பகவத்கீதையை தெரிந்து கொள்றது மூலமாக கிருஷ்ணரே சொல்கிறார், அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறார். To give us facility to surrender, Krishna has given so much facility for us that we can surrender. சரணடைகிறதுக்கான வாய்ப்புக்காக நமக்கு பல விஷயங்களை கொடுக்கிறார், பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். He sent so many great acharyas. நிறைய பெரிய பெரிய ஆச்சாரியர்களை அனுப்பி இருக்கிறார். He gave us the shastra. சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். This material world also is like a kind of school to teach us how to come back to him. இந்த பௌதிக உலகம் கூட எப்படி அவர்கிட்ட நம்ம திரும்பி போறதுன்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு பள்ளிக்கூட மாதிரி தான். Through suffering. ஏன்னா நம்ம இங்கே துன்பப்பட்டு இருக்கோம். So the best interest of the soul, the jiva in this material world is to follow the path of Prahlad Maharaj. Whatever physical different obstacles come and suffering, we have to take the path of bhakti and remain. That is என்னெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம இந்த பக்தி பாதையை ஏற்றுக்கொண்டு பிரகலாதர் வாழ்ந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு உள்ள வாழ்க்கை வாழ்றது தான் சிறந்தது. This, as I said, of course we studied Bhagavad and so many great texts, but we start with the Gita. This is very important. We have to read this text. நம்ம சொன்னது போல பாகவதம் போன்ற நிறைய உயர்ந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஆனால் நம்ம பகவத்கீதையிலிருந்து தான் தொடங்கணும். There are different Gitas which we can read, which are bona fide all over this, quite a few world. உலகம் முழுக்க நிறைய பகவத்கீதைகள் இன்னைக்கு வெளியில் கிடைக்குது. நிறைய பகவத்கீதைகள் இருக்கு. This Bhagavad Gita commented by Srila Prabhupada. We have found even in the Western country, anywhere people read, they catch the concept very fast, very quickly come to the platform of surrender. So we recommend it. ஆனால் பிரபுபாதர் விளக்குவரை கொடுத்திருக்கிற பகவத்கீதை உண்மை உருவில் புத்தகத்தை மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் படித்தாலும் கூட ரொம்ப எளிதாகவே பகவத்கீதையினுடைய கருத்து என்ன, எப்படி சரணாகதி அடையிறதுன்ற அந்த தளத்துக்கு புரிந்து கொண்டு அவங்க உடனே அந்த நிலையை அடைய முடியுது விரைவிலேயே. அதனால நம்ம இந்த நாளில் அந்த பகவத்கீதையை படிக்க சொல்லி பரிந்துரைக்கிறோம். On this day of Nṛsiṁha-caturdaśī, some of us must be coming here a few times, or we would have heard about the process of bhakti. So we can resolve to take it up today. நம்ம இந்த மங்களகரமான நாளில் நீங்கள் ஏற்கனவே சில முறை இங்கே கோயிலுக்கு வந்தவங்களாக இருக்கலாம், அல்லது பக்தியை பற்றி சில விஷயங்கள் கேட்டவங்களாக இருக்கலாம். இந்த ஒரு விசேஷமான நாளில் பக்தியை தீவிரமாக பயிற்சி செய்யணுன்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் தொடங்கலாம். And we may say, but I cannot because of this or that or him or her or whatever. But Nṛsiṁha Bhagwan, we take shelter and he will help us to overcome all obstacles. இதுவரைக்கும் பக்தியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், அவரால் இதனால அதனால அப்படின்னு. ஆனால் நரசிம்மதேவர் பகவான் அவர் இடத்துல நம்ம அடைக்கலம் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை வேணும்னா அது நமக்கு கிடைக்கும். Shri Nṛsiṁha Bhagwan ki jai. Hare Krishna. I was told to stop 8:30 sharp. ஹரே கிருஷ்ணா. ஒரு அறிவிப்பு, பிரசாதம் இங்கே சேலம் லோக்கல் காங்கிரிகேஷன் இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கிற